No, if I'm selecting a 4, can I select that too? அதான் வெஜ் கொஞ்சம் தூக்குது. வச்சுட்டு இந்த M1 ப்ரெஸ் பண்ணணும். நிஜமா சொல்றேன், நான் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆஷ்வோ யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பண்ண போறீங்க. ஏன்னா எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கும் நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ என்னன்னா, ரீசெண்டாக வந்து கொரியன் சீரீஸ்லாம் பார்த்து, எஸ்பெஷலி இந்த ராயல் நெமசிஸ் சீரீஸ்லாம் வந்து பார்த்துட்டு அவள் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக கொரியன் ரெசிபிஸ்லாம் வந்து நம்மளே செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் நாங்கள் உங்கள் வீட்டில் காட்ட போகிறோம். வாங்க போகலாம். சாப்பிட போகலாண்டி செல்லும். இவ்வளோ நாள் நான் சமைக்கிறதே வந்து குறை சொல்லிட்டு இருந்தான்ல, இன்னைக்கு இவனை கூப்பிட்டு போறேன் அந்த இடத்துக்கு. அவரு ஒன்று சமைப்பாரு, நான் ஒன்று சமைப்பேன். அதுல எப்படி டேஸ்டா வருது, எப்படி சமைச்சு நீ டேஸ்டா எனக்கு கொடுக்குறேன்னு பார்ப்போம். ஓகேவாடா? அதாவது நீ சமைக்கிறத நான் வந்து ரேட் பண்ணுவேன், நான் சமைக்கிறத நீ ரேட் பண்ணணும். ஓகேவா? ஹலோ, ஃபைனலி மியான் ஹப்புக்கு தான் வந்திருக்கோம். சாப்பிடலாமா கொரியன் நூடுல்ஸ்? இந்த மாதிரி உட்காந்தா? ஆமா, நான் இங்க உட்கார்ந்திருப்பேன். இந்த சைடு கிரத்துல உட்கார்ந்திருக்கோம், இந்த சைடு நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. நான் பொண்ணா? 3 பேர் டீம். ஓகே, லெட்ஸ் கோ டீம். இதுல இருந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போறேன். ஆக்சுவலா பேக்ரவுண்ட்ல வந்து மியூசிக் அண்ட் சவுண்ட்ஸ் அதிகமா இருந்ததுனால என்னால மைக் போட்டு அங்க பேச முடியல. ஸோ உள்ள போனதுமே ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் அங்கே செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ உள்ள போனதுமே எங்களை ப்ராப்பரா க்ரீட் பண்ணி வெல்கம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இங்க எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வெஜ் ஐட்டம்ஸ் எது, நான்வெஜ் ஐட்டம்ஸ் எது, ஸ்பைசி லெவல்ஸ் வந்து எதுல அதிகமா இருக்கும், எதுல கம்மியா இருக்கும். நான் பாப்பா கூட்டு போனதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஷ்ஷஸும் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்குலாம் வந்து என்னென்ன மாதிரி நூடுல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் பீஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு ப்ராப்பரா நீங்க பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எங்களை ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எங்களுக்கு ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி ஓகே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சஜஷன்ஸ் கேட்டோம். என்ன மாதிரி நூடுல்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2-3 சொன்னதுல எனக்கு ஸ்பைசி லெவல் ஒன்று, அதுல நான்வெஜ் மாதிரி, அதுக்கப்புறம் வெஜ்ல ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு 2-3 ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஐ மீன் நூடுல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி ஒரு நான்வெஜ் ஐட்டம்ல ஸ்பைஸ் லெவல் அதிகமா இருக்கிறது ஒன்றும், வெஜ்ல வந்து ஸ்பைஸ் லெவல் கம்மியா இருக்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு டாப்பிங்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். ஸோ வந்து எக் நீங்க பாயில்டு எக்ஸ் 2 எடுத்துக்கலாம், வெஜ்ஜஸ் வந்து 4 எடுத்துக்கலாம். அதுக்கு மேல நீங்க வந்து சாஷஸ் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. பர் பேக்குக்கு வந்து 30 rupees என்னமோ சார்ஜ் பண்றாங்க. அதுலயும் வந்து இப்போ நீங்க ப்ரீமியம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து வெஜ் எடுக்கிறீங்க, நான்வெஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து எல்லா வெஜ்ஜஸுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபைனலி சாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதை ஆட் பண்ணி சாப்பிடும் போது இன்னுமே நல்லா டேஸ்டா இருந்துச்சு. நான்வெஜ்ஜுக்கு இப்போ நான் வந்து ஸ்பைசி சிக்கன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதுல வந்து சாசேஜ், சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஸோ நீங்க டாப்பிங்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி சாப்பிடலாம். இங்க பிரீமியம் டாபிக்ஸ், நார்மல் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. பிரீமியம்னா நம்ம ஏதாவது 2 தான் செலக்ட் பண்ணணும், அதுக்கு மேல செலக்ட் பண்ணா எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஆமா, சில்லி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கேபேஜ், கேரட், கார்ன் இதெல்லாம் வந்து நான்வெஜ்ஜுக்கு ஒன்று எடுத்திருக்கேன், வெஜ்ஜுக்கு ஒன்று எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான டாப்பிங்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு டாப்பிங்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவா 30 rupees சார்ஜ் பண்றாங்க. வெஜ் நூடுல்ஸ்ல ஸ்பைஸ் லெவல் கம்மியா இருக்கிற ஒரு நூடுல்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து எல்லா வெஜ்ஜஸும், சீஸ், அதுக்கப்புறம் சிக்கன், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பவுல் ரெடி பண்ணேன். இன்னொரு பவுல் வந்து ஸ்பைசி நூடுல்ஸ் ரொம்ப ஸ்பைஸ் அதிகமா இருக்கும், அது வந்து நான்வெஜ். ஸோ அதுல வந்து நம்ம ஒரே ஒரு எக் அண்ட் வந்து சாசேஜ் மட்டும் ஆட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் அனியன்ஸ் இது மட்டும் தான் நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போனேன். அங்கே பில் போடும்போது சொன்னாங்க ஒரு பவுல் செட்டுக்கு வந்து ஒரு நூடுல்ஸ் பேக்கு, 2 எக், அதுக்கப்புறம் 2 வெஜ்ஜஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து பவுல் செட்டு. இதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரே ஒரு முட்டை தான் எடுத்துட்டு வந்தீங்க, இன்னொரு முட்டை எடுத்துட்டு வாங்க நான்வெஜ்ஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் இன்னும் மறுபடியும் போயிட்டு டாப்பிங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பில்லிங் பண்ணேன். ஸோ வந்து 2 பவுல் செட்டுக்குமே எனக்கு வந்து பர் பவுலுக்கு வந்து 369 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 2த்தையும் வந்து சார்ஜ் பண்ணிட்டு பே பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் குக்கிங் ஸ்டேஷனுக்கு தான் போனேன். அங்கேயும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ராமனை போடுங்க, அதில் டாப்பிங்ஸ் போடுங்க, இது வந்து இதில் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதே
அவங்க எங்களை வந்து கைட் பண்ண வந்துட்டாங்க. ஸோ வந்து ராமன்ஸ்லாம் கட் பண்ணி அதில் டாப்பிங்ஸ்லாம் போடுங்க, அது அட் லாஸ்ட் வந்து நீங்கள் சீஸையும் எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பாயில்டு எக் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கைட் பண்ணாங்க. பண்ணுவாடா அவங்க சொல்லு, அவங்க நீ கைட் பண்ணுவாங்க, பட் நீயே ட்ரை பண்ணு. சரி, இங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே இதில் வந்து டாப்பிங்ஸையும் அந்த நூடுல்ஸையும் போட்டுட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். ஓகேவா? நீ வந்து நான்வெஜ் பண்ணுற, நான் வந்து வெஜ் பண்ணுறேன். வெஜ் பண்ணும்போது கைட் பண்ணுவாரு. சரி, நமக்கு என்ன சொல்கிறாங்கப்பா? சொல்கிறா, அடே சொல்கிறா. அதான் ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் எடுத்து பவுல்லே கொட்டிக்கவும், பின்பு செயற்கையை கட் பண்ணி அதில் போட்டுக்கொள்ளவும். இது ஆக்சுவலாக வந்து வெஜ்ஜு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து வெஜ்ஜஸ், ஐ கேன் ஆட் வெஜ்ஜஸ் ஆல்ரைட். இப்போ எனக்கு பிடிச்ச வெஜ்ஜஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எல்லா வெஜ்ஜஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் ஈஸி இல்லை, கட் பண்ணி கொடுத்து சமைக்கிற வேலை. ஆமாம், இப்போ என்ன தெரியுமா, சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடணும். நம்ம ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி சமைக்கிறது. இருக்கு பாரு. அப்ப நல்லா இருக்கும். அந்த சாசேஜ்லாம் போடு. லேட்டர். ஓகே. இப்போ வெஜ்ஜுக்கு வந்து எல்லாருமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு வந்து இந்த சீசனிங் மட்டும் ஆட் பண்ணிட்டு எக்கையும் சீஸையும் வந்து லேட்டரா ஆட் பண்ணணும் போல, குக் பண்ணதுக்கு அப்புறம். ஏன்னா அது வந்து பாயில்ட் எக். நோ இட்ஸ் ஃபார் பேபி. That's it, right? அடடா, என்னது இது? பேட்ச். குப்பையெல்லாம் நீட்டா வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். இவங்க பாரு அப்படியே குப்பையில போட்டாங்க. அவங்க எடுத்து டிஸ்கார்ட் பண்றாங்க. பதிவு பண்ணிடுவேன்டா நான். இப்போ வந்து சீசனிங் நூடுல்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ குக் பண்ண போறோம். இதுல வச்சுட்டு இந்த M1 ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இது ஸ்டார்ட் பண்ணனா ஸ்டார்ட் ஆயிடும். அதுவே தண்ணி ஊற்றிக்கும், அதே குக் பண்ண போதிக்கும். இன் பிட்வீன் வந்து நம்ம கலக்கி ஊற்றிக்கிட்டா மட்டும் போதும். நல்லா வருமாடா? வரணும். 2 மினிட்ஸ்ல குக் ஆயிடும் மாடி. 4 மினிட்ஸ். நான் வீட்ல 4 மினிட்ஸ் கொடுத்துருக்கு. நாமளா வீட்ல அந்த மேகி செய்யலாம் 8 நிமிஷம் ஆயிடும் கரெக்ட்டா? மேகி 8 நிமிஷம் 15 மினிட்ஸ் ஆகும் மேகி செய்யறதுக்கு. வெஜ்ஜஸ்லாம் குக் ஆயிட்டு இங்க வந்து வெஜ்ஜஸ் குக் பண்றதுக்கு 2 மினிட்ஸ் எடுத்துக்கு. அதான் கொரியன் மேடா இந்த மிஷின்லாம் என்னன்னு தெரியல. புரியல. மிஷின்லாம் எங்க கேக்குறானே தெரியல. இதுதான் எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ண, எல்லாமே கொரியன் மேட் தான். இதுல தான் நான் இம்ப்ரஸ் ஆயிட்டேன். நீங்க M1 வச்சிட்டு மேல ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு ஆமா. எனக்கு வர ஒண்ணே தெரியல. அவங்க இது கொரியன் எழுதிருக்காங்க. இங்கிலீஷ் வந்தா போயிட்டு. இல்ல அவங்க தெளிவா தான் சொல்லிருக்காங்க. எக் வந்து பாயில்ட் எக் 3 மினிட்ஸ் முடிச்ச பிறகு லாஸ்ட் 60 செகண்ட்ஸ்ல போடணும். அதே மாதிரி சீஸும் அப்படிதான், வெஜிடேரியனுக்கு 60 செகண்ட்ல போடணும். இப்போ எனக்கு இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. நான் வந்து சீஸ் ஆட் பண்ணணும். அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சுடா ராமன். அதான் வெஜ் கொஞ்சம் தூக்குது. டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி? இந்த மாதிரி அதுவே சமைச்சு கொடுக்கறது. மிஷின் மட்டும் வீட்டுல வாங்கி வச்சா நல்லா இருக்கும். எனி டைம் இல்ல, sometimes when we are not in the mood to cook. எடு. Your ramen ready, sir? Dustbin. Seasoning பண்ண போறேன். Fried onions. உனக்கு வேணுமா fried onions? என்னமா பண்ற?
குக் பண்ணியாச்சு. பண்ணியாச்சா? வேக அது மாதிரியே ஒரு ஃபீல். நான்வெஜ் பட் வெஜ் நல்லா வெந்துருச்சு சூப்பரா. ஆக்சுவலா காரத்துக்கு போட்டுக்கலாம் சில்லி ஆயில். கீழே ஸ்பில் பண்ணக்கூடாதுமா. சாரிஸ். போய் நீங்க ஒன்ஸ் இன் வைல் ஆச்சும் வந்து மியான் ஹாபுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஃபுட்டு நல்லா இருக்கோ இல்லையா செகண்டரி, பட் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் நம்மளே குக் பண்ணி சாப்பிட்றது. அப்புறம் இந்த கொரியன் நூடுல்ஸ்லாம் நம்ம ஜென்மத்துக்கும் கொரியாலாம் வந்து போக முடியாது. நமக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம். பட் இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மியான் ஹாபுக்கு வந்து ஒன் டைம் விசிட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு வெஜ்ஜு ஒரு நான்வெஜ் ஆர்டர் பண்ணோம். ஸோ வெஜ்ஜில் ரொம்ப ஸ்பைசியா, நான்வெஜ்ல பாப்பாக்கு ஏற்ற மாதிரி மைல்டா நான் நான்வெஜ்ல வந்து செலக்ட் பண்ணேன். எங்களுக்காக வந்து ஸ்பைசி செலக்ட் பண்ணேன். புடாக்கா அந்த நூடுல்ஸ் ஸ்பைசி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே குக் பண்ணி இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். வாங்க. நல்லா குக் ஆயிருக்குப்பா. ஆக்சுவலா 4 minutes எடுத்துக்குதா. நல்லா ப்ராப்பரா குக் ஆயிருக்கு நூடுல்ஸ். பார்க்கறதுக்கு நல்லா ப்ராப்பரா குக் ஆன மாதிரி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து வைக்கிறேன். நிஜமா சொல்றேன், செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. நான் டாப்பிங்ஸ் அந்த சீசனிங்லாம் வந்து கம்மியா தான் போட்டிருக்கேன். சில்லி ஆயில் அதெல்லாம் கம்மியா போட்டு அந்த டேஸ்டே நூடுல்ஸ் டேஸ்ட் நல்லா இருக்கு. வெஜ் நூடுல்ஸ் சாப்பிட்டேன், அதுலேயே 100 marks கொடுத்துருவேன். ஸோ இப்போ தண்ணி குடிச்சிட்டு ஐம் கோயிங் டு ட்ரை நான்வெஜ் ஸ்பைசி. ஸோ டபுள் எக்ஸ் ஸ்பைசின்னு போட்டுருந்துச்சு. எனக்கு ஸ்பைசி நூடுல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா பார்க்கவே செம்மையா இருக்கலாம். சாரி, ஆல்ரெடி ஸ்பைஸா எடுத்துருக்கோம். இதுல சில்லி ஆயில் வேற ஆட் பண்ணிருக்கோம். இந்த நான்வெஜ்ஜுக்கு இதை ஆட் பண்ணுங்க, செம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பைட் எடுத்துக்கிறேன். நூடுல்ஸே பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. ஐயோ பயங்கரமா காரமா இருக்குடா. டேஸ்ட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு, நிஜமா இது நல்லா இருக்கு. இப்போ நான் இந்த மீட்லாம் வச்சு சாப்பிட போறேன். மீட்டா செம்மையா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. So next he is going to try. Okay. First அவங்க நான்வெஜ் ஸ்பைசி ட்ரை பண்றாங்க. பயங்கர காரமா இருக்கு. டாப்பிங்ஸ் வர போவோம். என்னடா காரம் சமகாரம். நல்லா குக் ஆயிருக்கா? டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நல்லா குக் ஆயிருக்கா? 4 நிமிஷம் பார்த்தா நினைச்சேன், ஆனா தாராளமா பத்துது. செம்மையா குக் ஆயிருக்கு. நம்ம வீட்டுல சாப்பிட்ற நார்மல் மேகி மாதிரி இல்ல, செம்ம டேஸ்டா இருக்கு, வர்த்தா இருக்கு. வெஜ் ட்ரை பண்ணுவோமா? வெஜ்ஜுக்கும் நம்மளுக்கு ரொம்ப தூரம், பட் இருந்தாலும் உங்களுக்காக வெஜ் சாப்பிட்றேன். ஆக்சுவலா வெஜ் தான் இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கு. சொன்னேன்ல சீஸ் போட்டாதான் நல்லா இருக்கும். நான் வந்து இதுல சீஸ் ஆட் பண்ணிருக்கேன், அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இதுல இவர் வந்து சீஸே ஆட் பண்ணல. வெஜ் செம வந்து எப்பயும் பாத்தீங்களா நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கு. நான்வெஜ் கம்பேர் பண்ணுவோம், வெஜ் நல்லா இருக்கு. இல்ல இதுல வந்து நமக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். வெஜ் நான்வெஜ் ஐ மீன் நூடுல்ஸ்ல மட்டும் தான் நீங்க வெஜ் நான்வெஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். டாப்பிங்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தாராளமா ஒன்னு வாங்கி நீங்க 2 பேர் சாப்பிடுவீங்க. பட்டுவே சாப்பிடுது பாருங்க. 2 பேர் வந்தீங்கன்னா 2 பேர் இல்ல, ஃபேமிலியா வந்து ஃபேமிலியா வந்து இன்னும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தா இன்னும் நல்லா எங்கேஜிங்கா ஜாலியா ஃபன்னா போகும்.
நீங்க அங்க வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு எந்த நூடுல்ஸ் வேணுமோ நாங்க இங்க வந்து யாருமே சஜஸ்ட் பண்ணாம நாங்களே தான் ஒன்னு பிக் பண்ணி எடுத்து குக் பண்ணி சாப்பிட்டோம். நிஜமாவே நல்லா இருக்கு. ஸோ நீங்க ரேண்டமா சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க சஜஷன்ஸ். பட் நீங்க ஓனா சூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதான் நல்லா இருக்கும். காரம் செம காரம். ஓகே, அப்படிலாம் நல்லா இருக்கும். பியரும் இருக்கு. ஏன் சொல்றமா? வேணாம், எனக்கு பியர்லாம் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் 99 rupees. பே பண்ணிடு. சாப்ஸ்டிக்ல ட்ரை பண்ண போறியா? ஆக்சுவலா எங்க வந்தோமோ அந்த ஒரே படி சாப்பிடு. எப்படி சாப்பிடுறேன் பாரு. அப்படி பிடிக்க கூடாதா? ஒன்னொன்னே சாப்பிடுறேன். அப்படிதான் சாப்பிடுவாங்க. என்னது அது வரவே மாட்டேங்குது. எப்படி சாப்பிட சொல்லி கொடுறான். யார் சாப்பிடுறாங்களோ அவங்க கேட்டு இது வச்சுக்கணும். ஓகே, திட்ட போறாங்க கமெண்ட்ஸ்ல. வச்சு பிடிச்சு சாப்பிடணும். சாப்பிட்டதா? ஹாய் ஹாய் சொல்லப்பட்டு. ஹாய் பை, லைக் பண்ணுங்க. ஸோ நாங்கள் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. காரமாக இருக்குது. ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நூடுல்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸு, சாண்ட்விச், பர்கர்ஸு அந்த மாதிரியும் வந்து இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பாட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மியான் ஹப்புக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேலஞ்ச் பண்ணணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கொடுக்கணும்னா இங்கே வந்து கூட்டு வந்து விட்டுருங்க. அவங்க ஒரு பவுலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செம ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் மற்ற வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.